ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் உள்ளிட்ட 8 விதமான போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்மு. ஒன்றும் இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. உங்களோட பேர், அப்பா பேர், மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த்து, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதனோட டீட்டெயில்ஸை இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, சிம்பிளாக தான் வந்து இருக்குது, ஈஸியாக வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, ஃபினான்சியல் அனலிஸ்ட்டு, கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டு, ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டரு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, டைப்பிஸ்ட்டு, அக்கௌண்டண்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி 8 விதமான போஸ்ட் வந்து இருக்குது. ஒன்றுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா MBA 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபினான்ஸ் அனலிஸ்ட்டுக்கு MBA ஃபினான்ஸில் 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் பேங்கிங் செக்டாரில். அப்புறம் கிளரிக்கல் அசிஸ்டண்ட், அதுக்கு பார்த்திங்கன்னா எனி டிகிரி வந்து படிச்சிருக்கலாம். 3லேருந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர், அதுக்கு வந்து எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸு, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் வந்து முடிச்சிருக்கணும், ஹையர் கிரேடு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. அக்கௌண்டண்ட்டுக்கு MCOM வந்து முடிச்சிருக்கணும், 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸு. சவுண்ட் நாலேஜஸ் அக்கௌண்டிங்கில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 45, 40, 35 இந்த போஸ்ட் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டருக்கு வேக்கன்சி அதிகமாக இருக்குது, 10 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து எந்த திட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தி ஸ்டேட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதாவது சென்னை சேப்பாக்கில் இது வந்து இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணி எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டைரக்டரேட், IT செக்ஷன், 4th ஃப்ளோர், ஃபஸ்ட்டு வாலாஜா ரோட், PWD எஸ்டேட், சேப்பாக், KKN, சென்னை. இந்த அட்ரஸ் தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மார்ச் 30ஆம் தேதி வரல இதற்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷனும் இன்டர்வியூவும் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எங்கே எக்ஸாமினேஷன் டைம் எல்லாம் வந்து நாங்கள் போஸ்ட் மூலமாக செல்லுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார்